ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குரு கர்மா. குரு கர்மாவுக்கு எது ஃபேவரபிள், எது ஃபேவரபிள் இல்லை, அவ்வளோதான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எதை பண்ணால் உங்கள் குரு கர்மா கழியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்னென்னா, குரு கர்மாவுடைய கொண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம், அஸ்தம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக துறையில் நாட்டம் இருக்கும். அப்படி உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் குருவை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ போலியான குரு யாரையாவது அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க சொத்து ஃபுல்லாக போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஆன்மீகத்துறையில் ஒரு குருவினால் உயர்ந்த குடும்பங்களும் உண்டு. ஆன்மீகத்துறையில் ஒரு குருவை நம்பி மிகவும் ஏமாந்து மோசமாக போன குடும்பங்களும் உண்டு. இப்படியாப்பட்ட குடும்பங்கள்லாம் கட்டாயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. யாராவது உத்திராவது இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஆன்மீகத்துறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து இவங்க தான் பெற்ற குழந்தைகளிடம் ரொம்ப ஓவராக பாசம் வச்சுருப்பாங்க. அந்த பாசமானது ஒரு அளவுக்கு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களாக ஆக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் நீ ரொம்ப தலையிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், மன சஞ்சலப்படும். புரியுதுங்களா? எப்படி சந்திர கர்மாவில் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த குரு கர்மாவிலையும் மனசானது கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் பெருசாக ஆக அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் கூடவே இருந்து அவங்கள வழி நடத்துங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பணம் யாராவது உங்களை ஹெல்ப்பு கேட்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பணம் கேட்குறாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள். உங்ககிட்ட பணம் இல்லை, உங்களுக்கு தேவைக்கே இல்லை, அப்போ நீங்கள் வேற யார்கிட்டயே கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அப்புறமா நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம இது கொடுத்து உதவலாம். பணம் கொடுத்து உதவுறது நல்லது, ஆனால் அது திரும்பி வருமா அப்படின்னு பார்த்தா வராது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி நீங்கள் தவிர்த்தாலே போதும், உங்களுடைய குரு கர்மாவானது கழிந்துக்கிட்டே வரும். சரிங்களா? அதாவது பிள்ளைகளிடத்தில் அளவுக்கு மீறின பாசம் வேண்டாம். குருவை தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டான குருவை அவங்க பேக்ரவுண்டெல்லாம் விசாரிச்சுட்டு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பிறருக்கு பணம் கொடுத்து உதவுவது நன்று, ஆனால் கரெக்டாக அது நம்ம திருப்பி வருமா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். உங்களுக்கு மீறி நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே?